ஹாய் கைஸ், இது எஸ்இஓ பார்ட் 15. இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஏக்யூ ஸ்கீமா எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறது தான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூ ஸ்கீமானா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் போகிறீங்க, கூகுள் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறேன்னு நினைவீங்களேன். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் டைப் பண்ணுறீங்கன்னா அப்படியே கீழே வந்தால் இந்த இடத்துல இப்போ எந்த டாப்பிக்கை போய் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணாலே கூட எந்த ஒரு எந்த ஒரு கீவேர்ட், அந்த கீவேர்டோ இல்லை வேற எந்த கீவேர்ட் டைப் பண்ணாலுமே, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணாலுமே இந்த இடத்துல இந்த கூகுள் ரிசல்ட்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்ன்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் வரும். சரிங்களா? இது என்னன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதுக்கு பேரு தான் வந்து எஃப்ஏக்யூ ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வருது, இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து இப்போ 2024லையும் சரி, இனிமேலுக்கு 25லையும் சரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் சர்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்லேருந்து வாய்ஸ் சர்ச்சாக தான் இருக்குது. சரிங்களா? கூகுள் போகிறாங்க, இந்த மாதிரி வாய்ஸ் சர்ச், இது மாதிரி சர்ச் பை வாய்ஸ்ன்றது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாய்ஸ்லேயே சர்ச் பண்ணி அதை வச்சு சர்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரிலவெண்ட்டான இந்த கொஸ்டின்ஸ், அந்த வாய்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர அந்த கொஸ்டின்ஸை எடுத்து ஒருவேளை வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஒருத்தன் கேட்குறாங்கன்னா வாட் இஸ் மீன் பை பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அவுட் பிரெயின்ங்கிற வெப்சைட் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கீமா வந்து இந்த ஸ்கீமா ப்ராசஸை இன்டெகிரேட் பண்ணியிருந்ததுனால அவங்க சைட்டில் அவங்க வச்சுருந்த அந்த கொஸ்டின் இங்கே வந்து இதாக இருக்குது, ரேங்க் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா வேற வேறு சைட்ஸ்லேருந்து வந்து வந்திருக்கும். இதில் எது பெஸ்ட்டான கொஸ்டின், எந்த கொஸ்டின் வந்து எந்த கொஸ்டின் ரேங்க் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து இது இந்த இடத்துல நம்மளோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினை கொண்டாந்து இங்கே ரேங்க் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு கொஸ்டினுக்கு தகுந்தபடி கொண்டாந்து ரேங்க் பண்ணும். சரிங்களா? ஓகே, அப்படிதான். ஸோ என்னோட வெப்சைட்டில் இந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஓகேவா, இது லைவ் கோர்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நான் நம்ம எம்எம்சி கம்யூனிட்டிலேயே பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? இது நம்மளோட எம்எம்சியோட கோர்ஸ் தான். ஆக்சுவலி என்னென்னா ஃபீஸ் வந்து ஆக்சுவலி 15,000. சரிங்களா? நான் ப்ரொசல் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு 30 days கோர்ஸ். ஓகேங்களா? 30 daysனா 30 செஷன்ஸ் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 5 weeks வரும். சரிங்களா? 35 days. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 weeks ஆல்மோஸ்ட் 25 செஷன்ஸ் டு 30 செஷன்ஸ் வரையும் உங்களுக்கு வரும். 25 செஷன்ஸ் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி லைவ் இன் தமிழ். ஓகேவா? அதுக்கான லேண்டிங் பேஜ் தான் அது. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இது ரிலேட்டடாக அப்படின்னா இந்த என்னோட வெப்சைட் டிஜிட்டல் பிராண்ட் வெப்சைட் போங்க, போயிட்டு இந்த பேஜ் இந்த இதோட மெனு வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட கோர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பண்ண ஃப்ரீ வெபினாரோட லிங்க் எல்லாமே இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஃபைன். ஸோ இந்த பேஜில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை நான் போட்டிருக்கேன். ஒரு 8 வேல்யூபிளான கொஸ்டின்ஸை இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின்ஸை இந்த மாதிரி நான் கொண்டாந்து ரேங்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பேர் தான் எஃப்ஏக்யூ ஸ்கீமா இன்டெகிரேஷன். சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கூகுள் டேக் மேனேஜரை கூகுள் டேக் மேனேஜரில் போயிட்டு அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். கூகுள் டேக் மேனேஜர் டூவில் என்னோட வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? கூகுள் டேக் மேனேஜருங்கிறது நாட் ஒன்லி இதுக்காக மட்டும் கிடையாதுங்க. சரிங்களா? ஒன்லி இந்த எஃப்ஏக்யூ ஸ்கீமா பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. கூகுள் டேக் மேனேஜரை யூஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டா பிக்சல் இன்டெகிரேட் பண்ணலாம், கூகுள் கன்வர்ஷன் ட்ராக்கிங்கை இன்டெகிரேட் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் ரிலேட்டட் இன்டெகிரேஷன் ப்ராசஸ் எல்லாமே என்னோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ்லேயே வந்து உள்ளே வரும். சரிங்களா? ரைட். இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் மீன்ஸ் எவ்ரி மந்த் வந்து அதுக்கான ஃப்ரீ செஷன்ஸ் எம்எம்சியில் நடக்கும். அந்த செஷனை வந்து அட்டென்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கிளாரிட்டி ஆன் தட். ஓகே, ரைட். இப்போ நம்ம கூகுள் டேக் மேனேஜர் போயிடலாம். கூகுள் டேக் மேனேஜரில் உள்ளே போகிறேன். போயிட்டு ஃபஸ்ட்டு என்னோட டிஜிட்டல் மேக்னெட்டிக்னு ஒரு அக்கௌண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்படியே மேலே போய் இதெல்லாமே வந்து என்னோட
கிளைண்ட்ஸோட இது சரிங்களா, அக்சஸ் வாங்கி வச்சிருக்காங்களா அப்படி வருது. உங்களுக்கு வந்து வெறும் கிரியேட்னு தான் இருக்கும் சரிங்களா. கூகுள் டேக் மேனேஜர் போயிட்டு ஏதாவது ஒரு ஜிமெயிலை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்துட்டு இதில் டிஜிட்டல் பிராண்ட் மெயில் ஓகே பண்ணிவிட்டு இந்த இதில் இந்தியா இந்தியா இதில் என்னோட வெப்சைட் யூஆர்எல்லை கொண்டாந்து உள்ள போட்டுறேன். வெப்சைட் யூஆர்எல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும் சரிங்களா. ஃபுல் ஹெச்டிபிஎஸ்ன்னு போடக்கூடாது. அதுக்கு பதிலாக இப்படி வந்துட்டு www.digitalbrandmate.in இந்த ஸ்ட்ரக்சர்லாம் போடணும் சரிங்களா. ஹெச்டிபிஎஸ்ங்கிறது இந்த இடத்துல வரக்கூடாது சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா இதுலேயே இதுதான் போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே இதில் வந்துட்டு வெப்புங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து வெப் ஆப்ஷன் வெப்சைட்டுக்காக தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் ஓகே கீழே இருக்க இந்த அலோ பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்த உடனே நம்மளோட அக்கௌண்ட் இப்போது ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுது. அக்கௌண்ட் ஒன்ஸ் க்ரியேட் ஆன பிறகு 2 ட்ராக்கிங் கோடு வரும். இந்த ட்ராக்கிங் கோடை கொடுத்து நம்மளோட வெப்சைட்குள்ளே வைக்க சொல்லும் சரிங்களா. இப்போ எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டோட டேஷ்போர்ட் போயிடுறேன் சரிங்களா. WP admin போட்டாலே டேரெக்டாக உள்ளே போயிடும். லாகின் கொடுத்துட்டா உள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிளகின் ஒன்றா போட்டு வச்சுருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பிளகினை பற்றி கிளியராக நான் சொல்லியிருப்பேன். அதை போய் ரெஃபர் பண்ணிக்கிங்க ஓகேவா. ரைட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இதில் இன்டகிரேட் எதுவுமே பண்ணல. ஆல்ரெடி முன்னாடி பண்ணது எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், கூகுள் டேக் மேனேஜரை இன்டகிரேட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஆல்ரெடி ஒன்று இருக்குது இன்டகிரேட் பண்ணி. ஸோ இது ஒன்றும் கிடையாது. இதில் போயிட்டு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இதில் போயிட்டு அந்த கோடை 1 by 1 போட்டுற அப்படி தான் சரிங்களா. இந்த கோட் இருக்கா, இந்த கோடையும் இந்த கீழே இருக்க கோடையும் 1 by 1 போகணும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி பண்ணியிருந்ததை நான் எடுத்து விட்டுட்டு சரிங்களா. ஸோ நோ இஷ்யூஸ். இந்த ஜிடிஎம் இன்டகிரேஷனை ஆஃப் பண்ணிடுறேன் சரிங்களா. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாகவே நான் பண்ணி காட்டுறேன். ஆட் நியூன்னு இருக்கா, இந்த இடத்துல ஆட் நியூ போயிட்டு இந்த இடத்துல கூகுள் டேக் மேனேஜர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. HTMLனு விட்டுருங்க, சைட் வைடுன்னு விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த இதில் ஹெட்டரு எல்லாமே எதுவுமே இந்த இடத்துல மாற்றக்கூடாது சரியா. அப்புறம் இங்கே வந்துட்டு கரெக்டாக இந்த பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் இந்த 1க்கு பக்கத்தில் இந்த இடத்துல வச்சுட்டு கொடுக்குறான் பாருங்கள். இந்த லிங்க்கை ஃபஸ்ட் லிங்கை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு யுவர் கோடு சரிங்களா, ட்ராக்கிங் கோடு அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே இப்படி அடுத்தது ஒரு என்ட்ரு தட்டுங்க. தயவு செஞ்சு இதுக்கு பக்கத்தில் போயிட்டு அடுத்த என்ட்ரு கோடை போடாதீங்க சரிங்களா. இதுலேருந்து அப்படியே என்டர் மட்டும் தட்டிங்க சரிங்களா. தட்டிட்டு இந்த இடத்துல 2வது கோடை அப்படியே எடுத்து போட்டுறேன். போட்டு கரெக்டாக இதில் வந்துடுது சரிங்களா. 11 லைன்ஸ்க்கு வரும். சேவ். ஒன்ஸ் சேவ் பண்ண பிறகு இந்த இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரிவியூன்னு கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே இதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும், கூகுளில் போயிட்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். போயிட்டு வெப் ஸ்டோர் வரும் சரியா. ஸோ க்ரோம் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டு கூகுள் டேக் அசிஸ்டன்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சரியா. டைப் பண்ண பிறகு எனக்கு பாருங்கள் இன்ஸ்டால்னு வருது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வரும்னா ஆட் டு க்ரோம்னு வரும். அதை பார்த்துங்க சரிங்களா. ஃபைன் க்ளோஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து சேரும். இதை அப்படியே பின் பண்ணிங்கன்னா ஓகே இந்த இடத்துல வந்து வந்துடும் உங்களுக்கு சரிங்களா.
இந்த இருக்கா கூகுள் டேக் அசிஸ்டன்ட்னு ஒரு லேபிள் ப்ரைஸ் டேக் லேபிள் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் அது. சரிங்களா, வந்துட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்த பிறகு இந்த ஆப்ஷன் தான். சரிங்களா, ப்ரிவியூ ஆப்ஷன் எதுக்குன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். இது ப்ராப்பராக என்னோட வெப்சைட் இதில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அப்டேட் பண்ணோம்ல, ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கான்னு இந்த நான் இப்போ செக் பண்ண போகிறேன். சரிங்களா, அதுக்கு என்னோட வெப்சைட்டை URL நான் போடணும். சரிங்களா, ஓகே, இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகி கனெக்ட் ஆகும். இதில் எதுவும் கை வச்சிடக்கூடாது. சரிங்களா, இது ஒன்ஸ் இது ஓப்பன் ஆன பிறகு இந்த ப்ரீவியஸ் டேப் போங்க. சரிங்களா, அந்த கூகுள் டேக் மேனேஜர் டேக் இருக்கா, இந்த இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல சரிங்களா கூகுள் டேக் அசிஸ்டன்ட்னு இருக்கும், கனெக்டட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இதை கனெக்ட் பண்ணுங்க. பாருங்க வந்துடுச்சு பார்த்தீங்களா, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வேற ஏதாவது பேஜ் போனோம்னா இந்த பேஜும் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். சரிங்களா, ஸோ ஒன்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆனாலே ஒன்ஸ் இது வந்துட்டாலே உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு டிபி வெப்சைட் GTM இன்டகிரேஷன். GTMனா டிபினா டிஜிட்டல் பிராண்ட்மேட், வெப்சைட் GTMனா கூகுள் டேக் மேனேஜர்னு அர்த்தம். சரியா, இன்டகிரேஷன் பப்ளிஷ்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ண பிறகு இப்போ ஃபுல்லாக நம்ம வெப்சைட்டும் இந்த கூகுள் டேக் மேனேஜர் டூலும் அப்படியே கனெக்ட் ஆகிக்கும். சரிங்களா, ஒன்ஸ் இது கனெக்ட் ஆன பிறகு இன்னொரு ப்ராசஸ் ஒன்று பண்ணணும். சரிங்களா, அப்போது என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு கூகுள் போகிறேன், ஸ்ட்ரக்சர் டேட்டா ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு இது வரும். சரிங்களா, இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லிங்க்கு technicalseo.comனு, இதை இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் டேட்டா ஜென்ரேட்டர்னு போட்டுங்க, இதில் கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, இதோட பேர் ஸ்கீமாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்ட்ரக்சர் டேட்டா ஜென்ரேட்டர்னு ஒரு நேம் இருக்குது. சரிங்களா, விச் schema.org மார்க்அப் would you like to createன்னு இருக்கா, இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு இல்லை டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமா வந்து கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்க்ளோஸ் பண்ண போகிறது FAQ ஸ்கீமா. சரிங்களா, கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொண்டாந்து கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கான ப்ராசஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் FAQ பேஜ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த FAQ பேஜுங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, என்னோட வெப்சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட வெப்சைட்டில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜில் இதை அப்படி லாக் அவுட் பண்ணிக்கலாம் பர்பஸை. ஓகே, ஸோ இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோர்ஸ் பேஜில் கீழே வந்து ஒரு 8 கொஸ்டின் நான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த கொஸ்டினை தான், இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை தான் நான் வந்து கொண்டு போடணும். இப்போ என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக இந்த இதுக்கு வந்துடுறேன். வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக அந்த இதில் நான் போட போகிறேன். சரிங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி கொஸ்டினு, கீழே வந்து ஆன்சர். சரிங்களா, 1 by 1 அழகாக காப்பி பண்ணி போட்டுற வேண்டியதான். சரிங்களா, காப்பி பேஸ்ட்டு. அடுத்தது ஆட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். சரிங்களா, ரெண்டாவது கொஸ்டின். அடுத்ததா இதையும் காப்பி பேஸ்ட்டு, அதுக்கு கீழே காப்பி பேஸ்ட்டு, ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்.
ஸ்பேஸ் எடுத்துட்டு போட்டுறேன். சரிங்களா? கீழே வந்துட்டு அடுத்த கொஸ்டின். எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கணும் அத்தனை கொஸ்டினையும் இந்த இடத்துல உள்ள போட வேண்டியது நம்ம. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4. இதுக்கு அடுத்தது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 7. அது question number 8. ஓகே, இப்போ இந்த 8 கொஸ்டினையும் நான் உள்ள கொஸ்டின் 8 கொஸ்டின் ஆன்சர் செட்டையும் நான் உள்ளே போட்டுட்டேன். போட்ட பிறகு ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னோட கோடு என்டையராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே கூகுள் போயிட்டு என்னோட சர்ச் கன்சோல் லாகினுக்கு போகிறேன். ஓகே, ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி சர்ச் கன்சோலை எனேபிள் பண்ணுறதுங்கிறத. தயவு செஞ்சு குறுக்கால வராதிங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக பொறுமையாக பார்த்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சர்ச் கன்சோல் லாகின் வரேன். வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஓகே, சர்ச் கன்சோல் வந்தீங்கன்னா இதில் எனக்கு ஒரு எக்ஸஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது 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 எனக்குன்னு என்னோட பிராண்டுக்குன்னு ரெடி பண்ணது. இதுக்குள்ளே வந்துட்டு இதில் வெப் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா இதில் வந்துட்டு வெப் டூல்ஸ் வெல்கம் டு வெப் டூல்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? டெஸ்டிங் டூல் இருக்கா, இந்த இதில் டெஸ்டிங் டூல்னு இருக்கும் இந்த பேஜில். சரிங்களா? உள்ளே வந்துட்டு இதில் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கோடுங்கிறத கொடுத்துட்டு இதில் போடுறேன். இந்த கோடை போட்டு அப்படியே டெஸ்ட்டை போடுறேன். டெஸ்ட்டு போட்டுட்டு
ஓகே. இந்த இடத்துல வேலிடேட்டட் ஐட்டம்னு இருக்கா? ஸோ இந்த இடத்துல வேலிடேட் பண்ணிக்கணும். சரிங்களா? வேலிடேட் பண்ணிக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் செக் பண்ணணும் நல்லா இருக்கா அப்படின்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் கூகுள் டேக் மேனேஜர் போயிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோல்லையே உள்ள வெப் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது பண்ணியிருக்காங்க, தனியாக இருக்குது. ஸோ அதுதான். ஓகே, இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேக் மேனேஜர் போயிடுறேன். போயிட்டு நியூ டேக், சரிங்களா? இந்த இடத்துல நியூ டேக்னு இருக்கா, ஆட் நியூ டேக், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல FAQ ஸ்கீமா அப்படின்னு போட்டுக்கிறேன். டேக் நடுவில் ஒரு ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் பண்ணி என்ன கேட்டகரின்னு செக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் HTML இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ண பார்த்தீங்களா இந்த கோடு, சரிங்களா? இந்த கோடு ஜேசன் கோடு, இந்த கோடை வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்து டேக் மேனேஜர் இதில் உள்ளே போட்டேன். உள்ளே போட்டுட்டு இதுக்கப்புறம் ட்ரிகரிங் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணணும். ஆல் பேஜஸ் கிடையாது, தயவு செஞ்சு ஆல் பேஜஸை கொடுக்காதீங்க. ஆல் பேஜஸும் கொடுக்கக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் எந்த பேஜில் நான் இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை வச்சுருக்கணும் அந்த பேஜை தான் நம்ம கொடுக்கணும். ஒருவேளை சில வெப்சைட்லாம் எல்லா பேஜ்லையும் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி போட்டு வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு பேஜ் தான் கொடுக்கணும். எல்லா பேஜ்லேயும் ஒரே மாரி ஆன்சர் போடக்கூடாது. கூகுளோட ப்ராக்டிசஸ் படி அது தப்பு, அது பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் ஒரு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரிகரிங்கை நடுவில் போய் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ ஆல் பேஜஸ் வராது, ஸ்பெசிஃபை பேஜஸ் தான். சரிங்களா? என்னோட ஒரு இந்த கோர்ஸ் பேஜ் மட்டும் தான், அந்த பேஜை நான் ஆட் பண்ணணும். ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு PM கோர்ஸ் பேஜ் FAQ ஸ்கீமா ட்ரிகரிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஜ் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ் வியூவை கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு இதில் சம் பேஜ் வியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல URL பேஜ் URLங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஈக்குவல்ஸ்ன்னு கொடுக்கணும். சரிங்களா? ஈக்குவல்ஸ் பேஜ் URL இருக்கணும். இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம்னு இருக்கும், அதுக்கு பதிலாக பேஜ் URLன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கண்டென்ட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு பதிலாக ஈக்குவல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்னோட எந்த எக்ஸாக்ட் URL, சரிங்களா, அந்த URL அப்படியே காப்பி பண்ணி, சரிங்களா, காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட்டுடணும். எந்த URLக்குள்ளே நான் கொஸ்டின் ஆன்சர் வச்சுருக்கணும் அதை போட்டு சேவ் அடிச்சிடறேன். சேவ் அடிச்சிட்ட பிறகு ஓகே, உள்ள டேக் ஆகிக்குது, சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஒன்ஸ் சேவ் பண்ண பிறகு என்ன பண்ணிடுறேன், ப்ரிவியூ கொடுக்குறேன். ஓகே, ப்ரிவியூ கொடுத்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் எந்த பேஜோ அந்த பேஜ் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே அதை உள்ளே போட்டுட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒன்ஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுமே கீழே இருக்கா, இந்த இதுக்கு கீழே வந்தால் வந்து இதை அப்படி ஆப்ரேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இது ட்ரிகர் ஆகிடும். சரிங்களா? இதை ஒரு லோடு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு சப்மிட் அடிச்சிட வேண்டியதுதான். சரியா? FAQ ஸ்கீமா 1 இது ஃபஸ்ட்டு வெர்ஷன். சரிங்களா? வெர்ஷன் 1ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இத நம்ம குடுத்துற போது, இது மூலமா நம்ம இதில வந்து ரீட் பண்ணி, அது வந்து கரெக்ட்டா என்னோட வெப்சைட்லேருந்து ரீட் பண்ணி அது ரேங்க் பண்ணிக்கும். சரிங்களா? தேங்க் யூ. இனிமே அடுத்த பார்ட்ல பார்ப்போம். இதோட நம்மளோட ஆ டெக்னிக்கல் எஸ்இஓ வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃபுல்லா. சரிங்களா? இதுக்கப்புறம் ஆஃப் பேஜ் எஸ்இஓ போயிடுவோம். ஆஃப் பேஜ் எஸ்இஓல ஒரு 4 பார்ட் 5 பார்ட் இருக்கு. ஸோ அந்த பார்ட்ஸ வந்து ஒரு 4 பார்ட் கிட்ட இருக்கு. சரிங்களா? 4 பார்ட்ஸ் இருக்கு. ஆ இ அதாவது ஆஃப் பேஜ் எஸ்இஓ பேசிக்ஸ் எல்லாமே. அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். அப்கமிங் டேஸ்ல அந்த வீடியோஸ நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க் யூ.